ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய தமிழ் கவிஞர் சித்ரா தேவி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவிதை தாங்க. அதாவது கவிதையை பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கெல்லாம். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில அறிவியல் அறிஞர்கள் பிறந்து தங்களுடைய சாதனைகளை அறிவியல் உலகத்துக்கு படைத்திருக்காங்க. அப்படிப்பட்ட சாதனையாளர்கள் யாருன்னு பார்த்தா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், மயில்சாமி அண்ணாதுரை, டாக்டர் சிவம், இவர்கள் வரிசையில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இவர்களை பற்றி நான் ஏன் இந்த இடத்துல சொல்றேன் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் இடர்பாடுகளையும் துன்பங்களையும் சந்தித்து அதனோடு முயற்சியையும் கடின உழைப்பையும் மேற்கொண்டதால் தான் இந்த அளவுக்கு சாதனைகளை படைச்சிருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவிலே ஒர்க் பண்ற அனுபவம் கிடைத்திருக்கிறது. இது பெரிய விஷயம். இதையெல்லாம் நினைத்து நாம் பெருமைப்படுதல் வேண்டும். அதாவது இவர்கள் தமிழ் வழியில் கல்வி கற்றவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை வெற்றிக்கு மொழி ஒரு தடையே கிடையாது. எந்த மொழியில வேணாலும் நம்ம கல்வி கற்கலாம். ஸோ மொழியை நான் ஆங்கில வழியில கல்வி கற்கலாம், என்னால் சாதிக்க முடியலை அப்படியெல்லாம் குறை கூறுதல் நல்லது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இந்த பதிவை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் உள்ள குழந்தைகளாக இருந்தாலும் சரி, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இளைஞர்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய சாதனைகளை அடைவதற்கு சற்று கால தாமதம் ஆகிறது. இதற்கு காரணம் என்னன்னா, சரியான முயற்சியும் கடின உழைப்பும் கிடையாது. அந்த முயற்சிக்கு தேவையான சப்போர்ட்டை மட்டும்தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அவருடைய தேவைகளை உடனடியாக நம்ம நிறைவேற்றி வைக்கிறோம். அதனால அவருடைய பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அந்த மதிப்பு அந்த குழந்தைங்களுக்கு தெரியாமல் போய்விடுகிறது. நம்ம பெற்றோர்கள் இருக்காங்க, நமக்கு எது வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு லெத்தார்ஜிக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அசாதாரண நிலை ஏற்படுது. ஸோ இதெல்லாமே முற்றிலும் தவறு. ஒரு பொருளை வாங்குவதற்கு எப்படி நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளிடத்தை சொல்லி அந்த மதிப்பை உணர வைக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்பதான் தங்களுடைய வாழ்க்கையிலையும் சரியான முயற்சியையும் உழைப்பையும் போட்டு தங்களுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சிடுவாங்களே தவிர, இது நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம்னா அவர்களுக்கு அதோட வேல்யூவே கடைசி வரைக்கும் தெரியாமல் போயிடும். குழந்தைகளாகிய மாணவர்கள் தங்களுடைய குறிக்கோளை அடைவதற்கு கல்வியோடு முயற்சியையும் முழு உழைப்பையும் தன்னம்பிக்கையும் இணைத்தாலே போதும். அவர்களும் பெரிய சாதனையாளர்களாக மாறுவார்கள். பெற்றோர்களாகிய நாம் ஒரு ஊன்றுகோலாக, அதாவது சப்போர்ட்டிவாக இருந்தாலே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு கவிதையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றிங்கிற தலைப்பு தாங்க. வாங்க கவிதைக்குள்ளே போகலாம். கவிதையை பார்க்கறதுக்கு முன்னால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க பார்க்கலாம். முயற்சி செய், உன்னருகில் வெற்றி, முந்தி ஓடு, உனக்கு முன் நிற்கும் வெற்றி. கடமையை கடமையாக எண்ணிச் செயல்படு, கைபிடித்து வாழ்த்துச் சொல்லும் வெற்றி. கடமையை கடமையாக எண்ணிச் செயல்படு, கைபிடித்து வாழ்த்துச் சொல்லும் வெற்றி. காலந்தவறாமல் செயல்பட்டால் வெற்றி, கண்விழி உறங்காது உழைத்தால் வெற்றி. உன்னை நிலைநாட்டும் தாரக மந்திரம் வெற்றி, உன்னை நிலைநாட்டும் தாரக மந்திரம் வெற்றி. பெருமையை உணர்த்தும் வெற்றி, அறிவு பெட்டகத்தின் ஊற்று வெற்றி. அறத்தை உன்னில் ஊட்டும் வெற்றி, வலிமையை கொடுக்கும் வெற்றி, வள்ளல் தன்மையை வளர்க்கும் வெற்றி. விவேகத்தின் உச்சம் வெற்றி, விண்ணையும் தொடும் வெற்றி, உன்னையும் உயர்த்தும் வெற்றி. கண்ணை இமை காப்பது போல் மண்ணையும் காப்பாற்றும் வீரத்தின் வெற்றி, கண்ணை இமை காப்பது போல் மண்ணையும் காப்பாற்றும் வீரத்தின் வெற்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.